ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க பார்த்து பார்த்தீங்கன்னா கென்ட் மினரல் ஆர்ஓ தான் பார்த்தீங்கன்னா எப்படி சர்வீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். லோ காஸ்ட் சர்வீஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் ஒரு கென்ட்டில் பார்த்தீங்கன்னா மெமரினு செடிமெண்ட் ஃபில்ட்ரு கார்பன் ஃபில்ட்ரு எல்லாம் மாற்றணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு 3500 ரூபாயிலேருந்து 4000 ரூபாய் 4500 ரூபாய் வரைக்கும் சர்வீஸ் சார்ஜ் எல்லாமே ஃபுல்லாகவே இதுவாகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ரூபாய்க்குள்ளே நம்ம இதை மாற்ற போகிறோம். செடிமெண்ட் ஃபில்டர் இப்போ செடிமெண்ட் ஃபில்டர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா செடிமெண்ட் ஃபில்டர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கென்ட் கம்பெனி இல்ல வேற கம்பெனி தான். ஆர்ஓ கென்ட். ஆனா கென்ட் கம்பெனிலே பாத்தீங்கன்னா வேற மெமரினும் யூஸ் பண்ணலாம். கென்ட் இதுலயே பாத்தீங்கன்னா கென்ட் ஆர்ஓவில இப்போ பாத்தீங்கன்னா இன்புட் வாட்டர் செக் பண்ற பிரஷர் தண்ணி நல்லா வருது பாருங்க. இன்புட் வாட்டர் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம செடிமெண்ட் ஃபில்டர் மட்டும் தான் போட்டு வச்சிருக்கோம். இன்னும் கார்பன் ஃபில்டர் ரிமூவ் பண்ணல, அதையும் ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கென்ட் ஆர்ஓல எப்படி லோ காஸ்டா சர்வீஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா எடுத்தாச்சு. இப்போ கார்பன் ஃபில்டர் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். செடிமெண்ட் ஃபில்டர் கார்பன் ஃபில்டர் ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வேற ஃபில்டர் மாத்துறோம். மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 150 ரூபாய் 200 ரூபாய் தான் இந்த ஃபில்டர்னுடைய ரேட்டே வரும். இது பாத்தீங்கன்னா கென்ட் பிளேஸ்ல இருந்து நல்லாவே ஒர்க் ஆகும் கென்ட் இடத்துல இருந்து. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த ஃபில்டர் ரெடி பண்ண கார்பன் ஃபில்டர். செடிமெண்ட் ஃபில்டர் கார்பன் ஃபில்டர் எப்படி வேணாலும் மேலே கீழே எது எப்படி வேணாலும் அசம்பிள் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். செடிமெண்ட் ஃபில்டர் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும், கார்பன் ஃபில்டர் தான் இருக்கணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. இன்புட் ஃப்ளோ வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் அசம்பிள் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா கார்பன் ஃபில்டர் இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு, கனெக்டரும் கொடுத்தாச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு சைடு ஷார்ட் பண்ணிடணும். இதுல பாத்தீங்கன்னா எதனா ஒரு சைடு ஏரோ மார்க் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர் கார்பன் ஃபில்டர் ரெண்டுத்துலயும் பாத்தீங்கன்னா ஏரோ மார்க் இருக்கும். ஏரோ மார்க்கை வச்சுதான் நம்ம அசம்பிள் பண்றோம் ஃபில்டர் பாத்தீங்கன்னா. இப்போ பாத்தீங்கன்னா ரைட் சைடுல ஃபுல்லா கனெக்ட் பண்றோம், லெஃப்ட் சைடுல இன்புட் கொடுக்குறோம். மேல இருக்கு பாத்தீங்களா, மேல இருந்து லெஃப்ட் சைடுல இன்புட் கொடுத்து அதை ரைட் சைடுல அவுட்புட் எடுக்கிறோம். திருப்பி கீழே ஃபில்டர்ல பாத்தீங்கன்னா ரைட் சைடுல இன்புட் கொடுத்து லெஃப்ட் சைடுல அவுட்புட் எடுக்கிறோம். பாருங்க, அதை ஸ்டார்ட் பண்ணிட்டோமா, அவ்வளவுதான். இதுல தண்ணி கொடுத்தோம்னா மேல இருந்து கீழே போயிட்டு அதுல இருந்து ரொட்டேஷன் ஆகி இது அவுட்புட்ல வரும். அங்க அவுட்புட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே அவுட்புட்ல இருந்து நம்ம எஸ்சி வால்வ்ல கொடுக்கணும், சொலினாய்டு வால்வு. இல்லைன்னா பாத்தீங்கன்னா சொலினாய்டு வால்வுலயே இன்புட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு கூட பாத்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர் கார்பன் ஃபில்டர் எதில் வேணாலும் கொடுத்து அவுட்புட் எடுக்கலாம். அப்படியும் பண்ணலாம், டைரக்டா எஸ்சி வால்ல கொடுத்தும் பண்ணலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா வாட்டருடைய ஃப்ளோ ப்ரெஷரை பொறுத்து நம்ம இது பண்ணணும். ரொம்ப அதிகமா ப்ரெஷர் வந்ததுன்னா நீங்க ஃபில்டர்ல கொடுத்து கூட எஸ்சி வால்வ்ல கொடுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா கனெக்ஷனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே சொல்றேன். இந்த ஆர்ஓடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா சுத்தமா அவுட்புட் ட்ரிங்கிங் வாட்டரு எதுவுமே வரவே இல்லை. ரொம்ப நேரம் ஆச்சு, குறைஞ்சது பாத்தீங்கன்னா 2-3 ஹவர் ஆச்சு ட்ரிங்கிங் வாட்டர் ஃபுல்லா ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் கஸ்டமர் கம்ப்ளைண்ட். செக் பண்ணி பார்த்ததுல பாத்தீங்கன்னா மெமரின் ஃபுல்லாவே ஜாம் ஆயிடுச்சு, பிளாக்கேஜ் ஆயிடுச்சு. செடிமெண்ட் ஃபில்டர் கார்பன் ஃபில்டர் எல்லாமே போயிடுச்சு. அதால பாத்தீங்கன்னா இதை இருந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வேற செடிமெண்ட் ஃபில்டர் கார்பன் ஃபில்டர் மெமரின் எப்படி அசம்பிள் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கோம். பாருங்க, கென்ட் மாடல் மெமரில பாத்தீங்கன்னா ஒரு முறை யூஸ் பண்ணிட்டோம்னா அதை தூக்கி தான் போடணும். பிளாக்கேஜ் ஆயிடுச்சுன்னா ரீசர்வீசிங் ஆகாது. இப்போ இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஹவுசிங் டைப் மெமரி உள்ள இன்ஸ்டால் பண்ற மாதிரி நம்ம ரெடி பண்றது பாத்தீங்கன்னா கென்ட் ஆர்ஓல கென்ட் கிராண்டு, கென்ட் எலிட், கென்ட் மினரல், கென்ட் பிளஸ் எந்த மாடல் ஆர்ஓ வந்தாலும் அக்வா பிரஸ், அக்வா கார்டு, அக்வா கிராண்டு எந்த மாடல் ஆர்ஓ வந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே ப்ராசஸ் தான். ஆர்ஓல பாத்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர் கார்பன் ஃபில்டர் எஸ்சி வால் பூஸ்டர் பம்பு மெமரினு இதே ப்ராசஸ்ல தான் போகும். யூவி மினரல் கார்ட்ரேஜ் இருக்கும், அவங்களோட அவுட்புட் ட்ரிங்கிங் வாட்டர் வரும். இதான் பாத்தீங்கன்னா மெமரின். பாருங்க பிறகு மெமரின் பாத்தீங்கன்னா கனெக்டர் எல்லாமே எடுத்துட்டு என்ன கனெக்டர் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பாத்தீங்கன்னா. அவ்வளவுதான் பிரைஸ். இதனுடைய கென்ட்டினுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 2500 ரூபாய். மெமரின் மட்டுமே பாத்தீங்கன்னா பிரைஸ் பாத்தீங்கன்னா 2500 ரூபாய். செடிமெண்ட் கார்பன் ஃபில்டர் பாத்தீங்கன்னா 500 ரூபாய் 550 ரூபாய் ஒரு ஃபில்டர் வரும். குறைஞ்சது பாத்தீங்கன்னா 3500 ரூபாய். நார்மல் 2-3 ஃபில்டருக்கே இதுல பாத்தீங்கன்னா. அப்புறம் உங்களுக்கு வாரண்டி இல்லைன்னா சர்வீஸ் சார்ஜ் வரும். எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 4 ரூபாய்க்கு வந்துடும். இப்போ பாத்தீங்கன்னா இது ஒரு 1500 ரூபாயில எல்லாமே முடியுது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்,
நீங்களும் உங்க ஆர்ஓல வந்து எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் ஓனாவே சர்வீஸ் பண்ணலாம் வீடியோ பார்த்து. வீடியோல எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல உடனே கமெண்ட் பண்ணுங்க. உடனே உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும் எந்த இதுவா இருந்தாலும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா மெமரி ஹவுசிங் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா மெமரி இன்சர்ட் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது பாருங்க, பைப்பும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிளாக்கேஜ் ஆயிருந்தது. பைப் இன்சர்ட் பண்ணோம்னால தெரியுது பாருங்க, உள்ள ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா மண் அடப்பா இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சொலினாய்டு வால்ல வந்து நம்ம வந்து செக் பண்ணிடலாம், அது வந்து கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவுட்புட் அதுல இருந்து கரெக்டா சொலினாய்டு வால்வு எஸ்வி வால்னு சொல்லுவாங்க. இதுலயும் இன்புட் அவுட்புட் இருக்கும். எஸ்வி வால்லையும் வந்து பாத்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் எழுதியிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்புட்டு, அதுக்கப்புறம் சொலினாய்டு வால்வுலேருந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் எடுத்து கரெக்டாக மோட்ரு பூஸ்டர் பம்ப் இருக்குது பார்த்தீங்களா, கென்ட்டுன்னு எதிர் அதான் பூஸ்டர் பம்ப்பு இல்லைனா மோட்டர்னு சொல்லுவாங்க. அது இன்புட்டில் கொடுத்து இன்புட்லேருந்து அவுட்புட் கனெக்ஷன் எடுக்கிறோம். இப்போ நம்ம வந்து எஸ்ஐ வாலை செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டோடைய ப்ரெஷர் எவ்வளோ தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் செக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் ப்ரெஷரு, நம்ம மோட்டரையும் வச்சு பூஸ்டர் பம்பை எப்படி செக் பண்ணுறது ப்ரெஷரு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் செக் பண்ணலாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்புட் கனெக்ஷன் அது வந்து பாத்தீங்கன்னா இன்புட் கொடுத்தாச்சு பாருங்க. இன்புட் கொடுத்து இந்த வேலை வந்து இங்கிருந்து அவுட்புட் தான் ஃபைனல் அவுட்புட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஓப்பன் பண்ணி நம்ம வந்து எவ்வளவு தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். செடிமெண்ட் கார்பன் ஃபில்டர்ல இந்த அவுட்புட். எஸ்சி எது கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா கண்டினியூவா தண்ணியை வந்து கொடுக்காம இருக்குது, ஸ்டாப் பண்ணி வைக்கும். நம்ம வந்து கரண்ட் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணோம்னா தான் எஸ்சி வந்து மோட்டருக்கு தண்ணி கொடுக்கும். மோட்டர்ல தண்ணி ப்ராசஸ் போயிட்டு இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெமரின்னு இப்போ வந்து செடிமெண்ட் ஃபில்டர் கார்பன் ஃபில்டர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி வால் அதுக்கும் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அதுலேருந்து கரெக்டாக ஆர்ஓ மோட்டரில் கொடுத்து இப்போ வந்து வெயிட் பண்ணுறோம் அவுட்புட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ மெமரின்னு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி ஹவுசிங்கு, அது உள்ள ரிங் வரும்ல, அது வந்து டபுள் ரிங். இது வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் மெமரின்னு ஹவுசிங்கு. இந்த மெமரின் இல்லை, மெமரின் வந்து இது உள்ள தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து கென்ட் மாடல் ஆர்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா மெமரின் வந்து மோல்டட் மெமரின் தான் வரும். அதை வந்து தூக்கி போட்டு இது போல் ஒரு ஹவுசிங் ஒரு டைம் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கு அடுத்து ப்ராப்ளம் ஆனாலும் நீங்கள் மெமரி மட்டும் தூக்கி போட்டு கடையில் மெமரின் வாங்கி நீங்களே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கனெக்டர் வரும். 1/4 வந்து 2 கனெக்டர் வரும். அதுக்கப்புறமேட்டு 1/4 த்ரெட் கனெக்டர் ஒன்று வரும். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் வரும். பாருங்கள், இது வந்து ஸ்மால் சைஸ் கனெக்டரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங் கனெக்டரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே கொடுத்துருவாங்க. 3 கனெக்டர் வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங் கனெக்டர் வந்து நம்ம வந்து டெப்லான் அடித்து நல்லாவே ஃபிட் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெமரின் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நல்ல குவாலிட்டி மெமரின்னு 2500 3000 டிடிஎஸ் வரைக்கும் நல்லாவே ஒர்க் ஆகும். அந்த மெமரின் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டெக் மெமரின்னு நல்லா ஒரிஜினல் கம்பெனி ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். பாருங்கள், கேப்டெக் அதிலே போட்டு வச்சிருக்கு பாருங்க. 2500 3000 டிடிஎஸ் வரைக்கும் நார்மலாகவே ஒர்க் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க ப்ளஸ் மெமரி இது போல் உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு ரைட்டில் இல்லைனா லெஃப்ட்டில் சுற்றி அதுக்கப்புறம் புஷ் பண்ணணும். நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டைமுக்கு 2 டைம் பாருங்கள். டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
மெமரி ஹவுசிங்லேருந்து பொறுமையாக இந்த பாருங்க அந்த ரிங் சைடு தான் இன்சர்ட் உள்ளே போகும். வாசர் சைடு வித்தவுட் வாசர் சைடு வெளியே வரும். அதை பாருங்க உள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சிங்கன்னா பொறுமையாக வச்சு ரைட்டு இல்லைனா லெஃப்ட்டில் எந்த சைடு வேணாலும் முறுக்கலாம். முறுக்கிட்ட உடனே அது சவுண்டு வரும் புஷ் ஆன மாதிரி. அது பாருங்க நீங்கள் முறுக்கிட்டே கொஞ்சம் புஷ் பண்ணணும். புஷ் பண்ணிங்கன்னா லாக் ஆகும். அது வந்து சவுண்ட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் கண்டினியூவாக நீங்கள் புஷ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெமரி இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைடு கிளாம்ப் இதில் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். செடிமெண்ட் ஃபில்டர் கார்பன் ஃபில்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைடு கிளாம்ப் போட்டு மெமரி ஹவுசிங்கை ஃபிட் பண்ண போகிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் டபுள் சைடு கிளாம்ப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டபுள் சைடு கிளாம்ப் ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி ஹவுசிங் இதான் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி ஹவுசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மெமரிலே வந்து பார்த்தீங்கன்னா 3 கனெக்ஷன் வரும். ஒன்று இன்புட் வாட்டரு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டரு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டர் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூவி அல்ட்ரா வயலட். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இது கிருமிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, பூச்சி இது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் பார்த்தீங்களா, பாக்டீரியா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செத்துரும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ள தண்ணி போயிட்டு இது பண்ணால் ஃபில்டர் பண்ணி இதுவாகும். அது சின்ன சின்ன கிருமி இருந்ததுன்னா எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி நல்லாவே கொடுக்கும். யூவியில் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி ஹவுசிங்கில் 2 கனெக்ஷனு. பாருங்க ப்ரெஸ் எவ்வளோ பொறுமையாக சொல்ல முடியும் அவ்வளோ பொறுமையாக சொல்கிறேன். எஸ்சி வாலில் பாருங்கள் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வருதுங்களா ஆர்ஓ மோட்ரு அவுட்புட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி வால் பாருங்கள். எஸ்சி வால் நல்லா சூப்பராகவே தண்ணி கொடுக்க ஆரம்பிக்குது. ஆஃப் பண்ணோம்னா ஆஃப் ஆகிடும் எஸ்சி வால். பாருங்க ஒரு சொட்டு கூட தண்ணி வரல பாருங்க. இன்புட் வரைக்கும் தான் ப்ரெஷராக தண்ணி வரும். அதுக்கப்புறமேட்டு எஸ்சி வால் வந்து அதுக்கு அடுத்து தண்ணி கொடுக்காது. நம்ம வந்து கரண்ட் கொடுத்தா தான் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ப்ராசஸ் நடக்கும். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் ப்ரெஷர்லேயே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன்லேயே போயிட்டு கண்டினியூவாக வேஸ்ட் தண்ணி போயிட்டே இருக்கும் எஸ்சி வால் இல்லைன்னா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெமரி ஹவுசிங்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் கனெக்ஷனு ரிஜெக்ட் வாட்டருக்கு பண்ணுற பாருங்க. இப்போ வந்து எஸ்சி வால் சுல்நாடு வால் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் ப்ரெஷர் பூஸ்டர் பம்ப் ப்ரெஷர் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம வந்து ஒரு விரல வச்சு நம்ம மூணுனா அந்த விரல் வந்து கையால் தள்ளிச்சுன்னா மோட்டர் ப்ரெஷர் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பாருங்க எப்படி தள்ளுது பாருங்க. ஒரு விரல் சும்மா லைட்டாக நீங்கள் மூணுனாலே விரல் வந்து தள்ளி விட்டுனாலே மோட்டர் ப்ரெஷர் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த மோட்டர் ப்ரெஷர் செக் பண்ணுறதுக்கு ப்ரெஷர் கேஜி அதெல்லாம் ஒன்றுமே அவசியமே இல்லை. நீங்கள் நார்மலாக ஒரு விரல வச்சு ஆயிடுச்சுன்னா அது வந்து ஆஃப் ஆகக்கூடாது. ஆஃப் ஆச்சுன்னா மோட்டர் ப்ரெஷர் ப்ராப்ளம். வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் ப்ரெஷர் நல்லா சூப்பராகவே ஒர்க் ஆக ஆரம்பிக்குது ஃப்ரெண்ட்ஸ். செக் பண்ணிட்டேன் உங்கள் எதிரே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே செக் பண்ணியிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் எந்த குறையாக இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட்டு அரை மணி நேரத்துக்குள்ளேயே ஆன்சர் கிடைக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அட்ஜஸ்டருக்கு வால்வ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதான் ட்ரிங்கிங் வாட்டர் ஒன்று, ரிஜெக்ட் வாட்டர் ஒன்று. பாருங்க மெமரின் கனெக்ஷன் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர், அந்த சைடு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டர். அது வந்து ரிஜெக்ட் வாட்டர். இப்போ கனெக்ஷன் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஆர் 450 இல்லைன்னா எஃப்ஆர் 450 இல்லைன்னா 550 இல்லைன்னா 600 எது ஒன்றாலும் போடலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மோட்ரு பூஸ்டர் பம்ப் இருக்குது பார்த்தீங்கன்னா மோட்டரினுடைய ப்ரெஷரை பொறுத்து தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஆர் 450 தான் மேக்ஸிமம் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறது. அவ்வளோதான் அப்புறம் அது வந்து ஒன்று ரிஜெக்ட் வாட்டருக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் வர்றதுக்கு. அது வந்து ட்ரிங்கிங் வாட்டருக்கு இப்போ வந்து பாருங்கள் கொடுத்தாச்சுங்களா. இந்த ட்ரிங்கிங் வாட்டர்லேருந்து தண்ணி வந்ததுன்னா டைரெக்டாக யூவி உள்ள போகணும், அல்ட்ரா வயலட் உள்ள போகணும். இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்ட்ரு, கார்பன் ஃபில்ட்ரு, எஸ்சி வாலு, பூஸ்டர் பம்ப் மோட்டருக்கு போயிட்டு மோட்டர்லேருந்து அவுட்புட் எடுத்து கரெக்டாக மெமரின்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300 சில்லரை வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதான் தண்ணி ப்ராப்ளம் ஆச்சுல அந்த தண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா 300க்கு மேலே டிடிஎஸ் வருது பாருங்கள்.
இதான் வந்து கஸ்டமர் கம்ப்ளைண்ட். தண்ணி வந்து டேஸ்ட்டாக வரல, கரெக்டாக ஃபில்டர் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போக போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புது மெமரின்னு போட்டிருக்கோம். அதில் எவ்வளோ டிடிஎஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ஏற்கனவே ஸ்டோரேஜ் டேங்க்ல இருந்த தண்ணியை தான் இப்போ வந்து டிடிஎஸ் செக் பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆர்ஓ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டர். இது போல் நம்ம வந்து விரல் வச்சு புஷ் பண்ணி ஏற்றோம்னா ரிஜெக்ட் வாட்டர் எந்த ஒரு யாரும் வந்து பிளாக்கேஜ் ஆகாமல் ஃப்ரீயாக வர ஆரம்பிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டர் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இதுதான் வேஸ்ட் வாட்டரு, ஆர்ஓடைய வேஸ்ட் வாட்டரு. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டரு. இப்போ வந்து வேஸ்ட் வாட்டரு நல்லா வர ஆரம்பிச்சிச்சு, ட்ரிங்கிங் வாட்டரும் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தெரியுது. ஏன்னா மோட்டரினுடைய ப்ரெஷரை பொறுத்து நம்ம வந்து அவுட்புட் ட்ரிங்கிங் வாட்டர் தண்ணி வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் வாட்டர் போயிடுச்சு, ட்ரிங்கிங் வாட்டரும் நல்லா வந்துட்டு இருக்கு. இதனுடைய டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செக் பண்ணணும். பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50லேருந்து 150க்குள்ள ட்ரிங்கிங் வாட்டர் வந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட். 150லேருந்து 250 குட்டில் இப்போ வந்து குட்டில் காட்டுது. இன்னும் போக போக வந்து புது மெமரின் இல்லை, டிடிஎஸ் இன்னும் கம்மியாகும் போக போக. பாருங்க இப்போ 200 சில்லரை காட்டுச்சு. இப்போ வந்து 177 காட்டுது. இன்னமும் கம்மியாகும். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்லேயே வரும். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 150க்குள்ளே வந்ததுன்னா அது எக்ஸலண்ட்டில் வந்துடும். 172. இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து கண்டினியூ ஓடிச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக மெமரின் போட்டதால டிடிஎஸ் கொஞ்சம் அதிகமாக காட்டுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் டேங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஆர்ஓ வந்து சர்வீஸ் பண்ணியாச்சு. தண்ணி வந்து நல்லா வர ஆரம்பிக்குது கண்டினியூவாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த ஸ்டோரேஜ் டேங்க் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதெல்லாம் கீழே ஒரு பட்டன் மாதிரி இருக்கும் இந்த லாக்கு. இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா தண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் ஆகிடும். நீங்கள் வந்து இதை க்ளீன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து உடனே தண்ணி வந்து அதிகமாக தேவை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாலும் இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஏன்னா ஒரு பெரிய பாத்திரம் வச்சு நீங்கள் வந்து ஃபுல் பண்ணிடலாம் தண்ணி உடனே வந்து பார்த்தீங்கன்னா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே வந்து ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடணும். ஃபுல்லாக ஸ்டோரேஜ் டேங்க் காலி பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து மெமரின் மாற்றினா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் 2 டைம் வந்து டேங்க் ஃபுல் பண்ணதுக்கப்புறம் வெளியே விட்டுருங்க அந்த தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா. ஏன்னா புது மெமரின் போட்டால் அதில் கெமிக்கல் எதனா ரசாயனம் எதனா மிக்ஸ் ஆகிருக்கும். அதால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா மெமரின் யூஸ் பண்ணுறப்ப ஒரு டைமுக்கு 2 டைம் ஸ்டோரேஜ் டேங்க்கு காலி பண்ணுறங்க அந்த தண்ணி வந்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடு ஃப்ரீ ஃபில்ட்ரு. இதை தான் வந்து ஃபஸ்ட்டே செக் பண்ணியிருக்கணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் நம்ம வந்து ஃபஸ்ட்டே செக் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபில்ட்ரு. நம்ம டேங்க்லேருந்து வந்து டேரெக்டாக இதில் தான் வருமே பார்த்தீங்கன்னா. எந்த ஒரு மண் இது பேப்பரு எதுவாக இருந்தாலும் சரி, டயர் பேப்பரு மண் கல் எதுவாக இருந்தாலும் சரி இதில் விட்டு தான் ஆர்ஓக்கு போகணும். இங்கே ஃபில்டர் ஆயிடுச்சுன்னா போதும். இது ஃப்ரீ ஃபில்டர்னு சொல்லுவாங்க. 10 இன்ச்சு ஃப்ரீ ஃபில்ட்ரு இல்லைனா கேண்டில் சொல்லுவாங்க. இது வந்து ஓப்பன் பண்ணுற பாருங்க. ஓப்பன் பண்ண உடனே இது எந்த நிலமையில இருக்கு பாருங்க. அப்புறம் இது வந்து ஃபுல்லாகவே மண் ஆச்சு எல்லாமே வந்து. இது தூக்கி போட்டுடலாம் நம்ம வந்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங்கை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு புதுசாக ஃப்ரீ ஃபில்டர் வந்து மாற்றிடலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் எந்த குறையாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங்கை நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக இருக்கிற ஃப்ரீ ஃபில்டர் கேண்டில் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோம் பாருங்கள். புது ஃபில்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு. இது போல் வச்சு ரைட் இல்லைனா லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தணும்னா லாக் ஆகிடும் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா.
கென்ட் மினரல் ஆர்ஓ இது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபில்டர் வந்து மாற்றிட்டு இருக்கோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா. அவ்வளோதான் ப்ரெஸ் நல்லா வச்சு இதை வந்து டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணிவிட்டு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் கனெக்ஷனு கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் உடனே கொடுக்கவே கூடாது. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மாட்டியாச்சு. இதையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்புட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஃபுல்லாக கண்டினியூவாக தண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் பைப் கனெக்ஷன் கொடுக்கணும். இன்புட் கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இன்புட் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் கொடுக்கல. இன்னும் தண்ணி ஃபுல்லாக ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் அவுட்புட்டு. பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுபோல் விரல் வச்சு நீங்கள் வந்து புஷ் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வச்சு எடுத்தீங்கன்னா தண்ணி வந்து சீக்கிரமாக வர ஆரம்பிக்கும். யார் வந்து எந்த ஒரு பிளாக்கேஜும் ஆகாமல் இருக்கும். பாருங்கள் பிரச்சனை எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அவுட்புட்டு ஃபுல்லாக வந்து தண்ணி வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் பைப் எப்பவுமே கொடுக்கணும். நீங்கள் வீட்டில் ஃபில்டரை மாற்றினா கூட சரி இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தண்ணி கண்டினியூவாக வர ஆரம்பிக்குது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ரிலீஸ் ஆகும். விட்டு விட்டு வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ரிலீஸ் ஆகிறது தான். இப்போ பாருங்க ப்ரெஸ் அவுட்புட் கனெக்ஷன் கொடுக்குறோம். அவ்வளோதான் ப்ரெஸ் தண்ணி வந்து கண்டினியூவாக வர ஆரம்பிச்சிச்சு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. பாருங்க ப்ரெஸ் இன்புட்டு அவுட்புட்டு இதுலேயும் எழுதியிருக்கோம். இன்புட் அவுட்புட் எந்த சைடு இன்னு கொடுக்கணும் எந்த சைடு அவுட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபில்டர் எல்லாமே மாற்றியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ நல்லாவே ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 1500 வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபில்டரும் மாற்றி டிடிஎஸும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஆர்ஓ வந்து பார்த்தீங்கன்னா வந்து செக் பண்ணலாம் நம்ம ஃபைனலாக டிடிஎஸ் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்ஓ எப்படி இருந்ததோ அதே போல ட்ரெஸ்ஸிங் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் 50லேருந்து 150க்குள்ள எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டரு. 150லேருந்து 250 குட்டில் வரும் ட்ரிங்கிங் வாட்டரு. 250 வரைக்கும் தாராளமாக குடிக்கலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ கட்டு செக் பண்ணுறோம். ஆட்டோ கட்டும் நல்லா ஒர்க் ஆகுது. அதையும் செக் பண்ணியாச்சு. பாருங்க பாருங்க இப்போ வந்து ஆட்டோ கட் டெஸ்ட் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் எந்த குறையாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்போனாலும் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு. ஆட்டோ கட்டும் நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் பாருங்கள் ஆட்டோ கட்டு ஆனோடனே தண்ணியும் ஆஃப் ஆகிடுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோடைய கவர் வந்து ஃபிட் பண்ணிடலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ வந்து ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணியாச்சு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து டிடிஎஸ் செக் பண்ணிடலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கவரை வந்து ஃபிட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கென்ட் மினரல் ஆர்ஓவை சர்வீஸை பற்றி ஃபுல்லாகவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா. நீங்களும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கே டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரூ வந்து ஃபிட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ வந்து நல்லாவே ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். எம்பி ஆர்ஓ சேனல் உங்களுக்கு எப்போ இதுவானாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டைம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதான் மாற்றனுடைய ஃபில்ட்ரு மாற்றணும் இல்லாதான்